எல்லோருக்கும் வணக்கம். Good afternoon. Is it afternoon? So, we have 12 students, huh? Oh, great. Wonderful. And parents எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So, it's a great opportunity for all of you and for the parents also. ஸோ எப்படி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? இனிமே தானா? 12th படிச்சுட்டு இருக்கீங்க. வெரி குட். ஓகே. ஸோ இதுதான் கரெக்டான சமயம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். 12th முன்னால் கூட டிசைட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ 12th அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு யாரை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. என்ன சொல்லுவாங்க? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறப்பா? தைரியமாக சொல்லுப்பா. அதுவே நமக்கு கூட்டம் இருந்தால் வெளியில் வார்த்தையே வராது, எந்திரிச்சு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ண போகிறீங்க? எதா இருக்கா? ஒன்றும் கிடையாது சார், எங்கள் அப்பா சொல்லுவார், இல்லை எங்கள் அம்மா சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தது என்ன? 12th அப்புறம் என்ன? ஸோ நாம் ஓரளவுக்கு நாமளே இமேஜின் பண்ணிக்கிறோம், ரைட்டா? அந்த மாதிரி யார் பண்ணாங்க? சிறிய வயதிலேயே நான் என்னவா ஆகணும்னு விருப்பப்பட்டு அந்த ட்ரீமை தூக்கி தேடிக்கிட்டு போனோன்னு சொன்னது யார்? அது ட்ரீம் அப்படின்னால யார் ஞாபகம் வரணும்? அப்துல் கலாம், ரைட்டா? அவர் ட்ரீம்னா என்னன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார்? தூங்கும்போதே வர்றதில்லை, உன்னை தூங்க விடாமல் பண்ணுறது தான் ட்ரீம். என்றைக்கா ஒரு நாள் நான் இப்படி ஆகணும்னு நினைக்கிறது தான் ட்ரீம், கரெக்டா? அதுதான் முக்கியம். ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்ம we will have lot of heroes in our family in the outside world. அந்த ஹீரோஸ்னால் நான் உடனே ரஜினிகாந்த், விஜய் அப்படி நினச்சிக்காதீங்க, ரைட்டா? அவங்களும் ஹீரோ தான், தவறு இல்லை. அதுவும் பெரிய ஒரு ஆளுமை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் எவ்வளவோ சிறந்த, இப்போ அப்துல் கலாம் இஸ் a great ஹீரோ நிறைய பேருக்கு. நான் எங்கே போனாலும் கேட்டால் நீ என்னவா ஆக போகிறீங்கன்னா முதல்ல சொல்கிறது அப்துல் கலாம் தான். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்காங்க மாணவர்கிட்ட. ரொம்ப எளிமையான நிலைமையிலிருந்து மிகச்சிறந்த நிலைக்கு உருவாகியிருக்காரு. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா ஆண்டவன் தெரியாது. இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்கணும் மனசில். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனையது உயர்வு. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உயர்வு வரும். அதே மாதிரி அதிகமான எண்ணம் உயர்த்தி தான் எண்ணம் இருக்கணும். கோல் ஷுட் பி செட் அட் அ ஹை லெவல். அதுக்கு என்ன? அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது, நல்ல திருக்குறள் எக்கச்சக்கமாக நல்லது இருக்குது. அவர் என்ன சொன்னாங்க? திருவள்ளுவர், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிதுன்னாரு. அப்படிதான் என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா அந்த குறள்? காட்டில் காண முயல், காட்டில் போய் ஒரு முயல் எய்த அம்பினில், ஒருத்தன் வேட்டையாட போனான். 2 பேர். ஒரு ஆள் நேராக போனார், அம்பு வச்சு ஒரு முயலை அடிச்சிட்டார். முயல் செத்து போச்சு. அதை எடுத்துகிட்டு நான் முயலை கொண்டுட்டேன் அப்படின்னு தைரியமாக எல்லார்ட்டையும் வந்து பேசினார். இன்னொருத்தர் போனார், அவர் என்ன பண்ணார்? கையில் வேல் இருந்துச்சு, எதிர்க்க யானை ஓடி வந்துச்சு. அந்த யானையை தூக்கி இந்த அம்பு அடித்தார். அந்த அம்பு பட்டு யானை பயந்து ஓடிடுச்சு. இப்போ திருவள்ளுவர் கேட்குறாரு, இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட்டு? இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்குறாரு திருவள்ளுவர். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது சொல்லிட்டார் பதில். யானையை அடிக்கணும், அந்த மாதிரி எண்ணம் உருவாகணும். சும்மா முயலை பிடிச்சா எலியை பிடிச்சா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம திங்க் பண்ணும்போது என்ன திங்க் பண்ணோம்? டாப் லெவல் சுந்தர் பிச்சை மாதிரி வரணும், ரைட்டா? ஐஐடி வரணும். ஐஐடி வர்றவங்களாம் 3 கண்டு இருக்கா? நான் பார்க்கலப்பா யாரையுமே. அவங்களுக்கு 2 கண்டு தான் இருக்குது, 1 மூக்கு தான் இருக்குது. ஆனால் அவங்க ஏன் வந்தாங்க உள்ள அப்படின்னு யோசனை பண்ணோம். உடனே நாம் என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா அப்படி தானே ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கேள்வியை பார்த்த உடனே இது நம்மளால் முடியாது. ஏன் முடியாது?
முயற்சி செய்ய முடியும். சரிதா? ஸோ அதனால் ஐஐடி தானே முக்கியம், ஐஐடி தான் லைஃபா? அதுவும் கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பேரண்ட்ஸ் எப்படியாவது என் பையனை ஐஐடிக்குள்ளே நுழைச்சிடணும். அவங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் வந்து எல்லா மாணவர்களையும் ஒரு டைம் பாம்னு சொல்லுவேன். டைம் பாம் அப்படின்னா, டைம் பாம்னா என்ன பண்ணும்? ஒரு டைம் வந்தோடனே வெடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் எப்போ வெளியே வருவோன்னு தெரியாது. அதுக்கு நான் யார் காரணம்? நாம தான். வெளியிலிருந்து யாரும் அப்பாவோ அம்மாவோ சுற்றி இருக்கவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் உண்மையான ஆர்வம், அந்த வேகம் இருக்கிறது நமக்குள்ளே இருக்கணும். சரிதா? அதுக்கான முயற்சி செய்யணும். அதுதான் மெயின் பாயிண்ட் லைஃப்பில். இப்போ 12th படிச்சுட்டீங்க, இப்போ ஐஐடி உள்ளே வராங்களே, அவங்ககிட்டே நான் இதை சொல்லுவேன். 4 வருஷம் இங்கே இன்ஜினியரிங் படிப்பீங்க. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன வேணால் பண்ணலாம். அந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதே சப்ஜெக்டில் வேலைக்கோ அல்லது உயர்ந்த நிலைக்கோ வரக்கூடியவங்க மிகவும் குறைவான ஆட்கள் தான். அது அது அவசியம், பட் அதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேரண்ட்ஸுக்கும் அது முக்கியமாக சொல்லணும். ஸோ என்னென்னா, இந்த கல்வி அறிவு இது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குது. ஒரு பள்ளியில் சேர்ந்தாக்கா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த மாணவனுடைய சிறந்த குணாதிசயங்கள் வெளியில் வரும். அவன் ஒரு பெரிய ஆரேட்டராக இருப்பான், ஆர்கனைசராக இருப்பான். ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனை மிகவும் சிறந்த முறையில் நிர்வகிப்பான் மக்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து. அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸில் கில்லாடியாக இருப்பான், கிரிக்கெட்டில் நல்ல பெரிய ஆளாக இருப்பான், ஃபுட்பாலில். ஸோ பேரண்ட்ஸும் மற்றவங்களும் சேர்ந்து அந்த பையனுடைய ஆர்வம் எதில் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மெயின். காலேஜுக்கு போனாலும் இதுதான் நடக்குது. காலேஜில் படித்தவங்க எல்லாமே அங்கங்கே போயிடுறாங்களா? நல்ல மார்க் வாங்கினா உடனே எல்லாம் மேலே வந்துடுறாங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா மேலே இருக்கக்கூடிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பொசிஷனும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் இருக்காங்களா? ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் யார் தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் யாருங்க? ஆப்பிள் கம்ப்யூட்டர்னுடைய சீஃப். அவர் என்ன பண்ணார்? ஸ்கூல் ட்ராப் அவுட், ஸ்கூலுக்கு மேலே படிக்கலை. அப்படின்னா அவர் அவ்வளோதான் கண்டம்மா. ஸ்கூலில் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா உடனே அவர் எதுக்கும் லாய்க்கில்லைன்னு ஆகிடுமா? கிடையவே கிடையாது. சின்ன கராஜில் உட்காந்து வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நமக்கு ஃபெயிலியர் வரும்பொழுது தான் வேகம் வரும். ஒரு நல்ல மேட்ச்சில் தோற்றா அடுத்த மேட்ச்சில் எப்படி இருக்கும்? செஞ்சுரி தான். போனதில் டக் அடித்ததில் அந்த டென்ஷனில் இந்த தடவை எப்படியாவது நல்லா பண்ண. சிஎஸ்கே அப்படி தானே பண்ணிச்சு, ரைட்டா? முதல் 3 ஊற்றிக்கிச்சு, அப்புறம் என்னாச்சு? விடக்கூடாது. அதுதான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஸோ ஃபெயிலியர் பார்த்து துவண்டு விடக்கூடாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யங் பீப்புள். அதுதான் மெயின் சப்ஜெக்டு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து என் பசங்கள்லாம் கிளாஸுக்கு வரும்போது என்ன சொல்லுவேன்? உன் எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் ஒர்க் பண்ணக்கூடாது, அதான் ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புவேன். அப்படி ஃபெயிலியர் ஆகும்பொழுது தான் நம்ம மனது எதனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு திங்க் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம உண்மையான அறிவு வளரும். இதை பண்ணினா இது இப்படி ஆகும், இனிமேல் அதை செய்யக்கூடாது. சைக்கிளில் போனால் என்ன ஆகும்? அதில் மேலே இடித்து விழுவோம். அப்போ தான் சைக்கிளை இப்படி திருப்பினா கீழே விழுந்துருவோம், இப்படி தான் திருப்பணும்னு தெரியும். அப்படி பழகும்போது கொஞ்ச நாள் ஆனப்போ என்ன பண்ணுவான்? கையை விட்டுக்கிட்டே ஓட்டுவான், அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகிடுவான். சரியா? ஸோ அதனால் ஃபெயிலியரை பார்த்து மனம் உடைந்து போகக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் எதோட ஈக்குவேட் பண்ணுவோம்? மார்க். மார்க்குனால எதுனா உலகத்தில் நடக்குதாங்க சொல்லுங்கள்?
+2 முடித்த உடனே அடுத்த கிளாஸ் போகும்போது வரைக்கும் தான் மார்க். இப்போ எங்கிட்டயே உங்ககிட்ட யார்கிட்டையாவது வந்து உன் மார்க் என்ன +2 கேட்குறாங்களா சார்? யாராவது கேட்பாங்களா? உங்களுடைய அறிவு நீங்கள் எப்படி மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி கண்டக்ட் பண்ணுறீங்களே வச்சு தான் உங்களை மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால் மார்க்குக்கு எனக்கு மதிப்பே கிடையாது. நல்ல மார்க் வாங்கிடுங்க வா, திட்டுவாங்க வீட்டில். நல்ல மார்க் வாங்கிடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, சரியா? பட் வா, நான் என்ன சொல்கிறேன், நல்லா விளங்கிக்கங்க. நான் சொல்கிறது மார்க்கு தான் அல்டிமேட் நினைக்கக்கூடாது, ஐஐடி தான் அல்டிமேட் நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஐஐடியில் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நல்லா வந்திருக்காங்க. ஐஐடியில் கிடைக்காதவங்க எவ்வளோ சிறந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஐஐடியில், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஐஐடி ஃபார் ஆல்னு ஒரு மெத்தடு. ஏன்னா ஐஐடிக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. 2 லட்சம் பேர் எழுதுறாங்க, இருக்கிறது 10,000 15,000 சீட்டு. எப்படி எல்லாருக்கும் கொடுக்கறது முடியுமா? நினச்சா கூட முடியாது, அவ்வளோ பேருக்கு இடம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தாரு. உடனே என்ன பண்ணாங்க, ஐஐடி தரமான கல்வியை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுப்போம். அது எப்படி வந்துச்சு? கொரோனா வந்ததுனால வந்துச்சு. கொரோனா வந்துச்சுல, அப்போ என்னாச்சு, எல்லாம் வீட்டிலே கிடந்தோம். அப்போ என்ன பண்ணோம், கிளாஸ் எப்படி நடத்தோம்? வீட்லேயே. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ஆசிரியர் வந்து பேசுவார், அவரை கேட்டுக்கணும், அதை மியூட் பண்ணிட்டு ஜாலியாக எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. அப்படி தானே பண்ணாங்க எல்லோரும். ஸோ அப்படி இருந்தாலும் அந்த ஒரு சேனல் கிடச்சிச்சு அப்படின்னா ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஐஐடி ஃபார் ஆல்ங்கிற ஒரு ஐடியா கொடுத்தார். அப்புறம் அதில் என்ன பண்ணாங்க, முதல்ல 2 கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. பிஎஸ் எம்எஸ். பிஎஸ்னால் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். எதில்? டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங். ஐஐடியில் எல்லாம் ஐஐடி ப்ரொஃபஸர் தான் பண்ணுவாங்க. எப்படி? ஆன்லைன். அப்படின்னா எப்படி? ஆன்லைன்னா என்ன? ஒரு லைன் போட்டு அது மேலே நிற்கணுமா? ஆன்லைன்னா என்ன? கம்ப்யூட்டர் மூலமாவா எது மூலமாவா? அதுக்கு ஏப்பா உங்கள் ஐஐடினால ஜேஇ எழுதாமல் ஒன்றும் நடக்காது, அப்படி தானே? இதுக்கு ஜேஇயே வேண்டாம், யார் வேணால் என்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எப்படி? அது என்ன முறை அப்படின்னா, எனக்கு விருப்பம் இருக்குது. எப்போ? ஏஜ் லிமிட்டும் கிடையாது. +2 முடிக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 75 வயசு இருக்கிற ஒரு மாணவர் இருக்கிறாரு, அவருடைய பையன் 20 வயசு பையன் அவனும் இருக்கான் இந்த கோர்ஸில். அதுக்கு என்ன செய்யணும்? ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு குறைந்த அளவு பே பண்ணணும். ஒரு கோர்ஸ் 3000 4000, ரொம்ப லட்சம்லாம் இல்லை, ஒரு 3000 4000 அந்த மாதிரி தான் முதல் கோர்ஸ் கட்டணும். கட்டின உடனே என்ரோல் பண்ணிடுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது, உடனே நீ மாணவனாக ஆகிடுவேன். ஆனால் உனக்கு டைம் டேபிள் கொடுப்பாங்க, இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் அந்த ஆசிரியர் வந்து ஆன்லைனில் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை நீ போட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஒரு 6 வாரம் இந்த வகுப்பெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ண உடனே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தானே ஆகணும், நீ எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியறதுக்காக. ஸோ அந்த 6 வாரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் ஒரு அளவுக்கு சிறந்த முறையில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்த கோர்ஸுக்கு போகலாம், போயிட்டே இருக்கலாம். ஜேஇயே கிடையாது. அந்த சொல்லி கொடுக்கறது அதுக்கு வந்து டியூட்டரிங்லாம் உண்டு. அப்படின்னா என்ன, எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் அவர் லெக்சர் கொடுத்தாரு, அது எனக்கு விளங்கலை அப்படின்னா ஒரு தனி டியூட்டர் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வந்து உனக்கு நல்லா ஆன்லைன்லேயே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவன் கண்டிப்பாக ஐஐடிலையும் டிகிரி வாங்க முடியும். இப்போ முதல்ல அதை டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்னு கொடுத்தாங்க. ஏகப்பட்ட என்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற பையங்களாம் இதுக்கும் கட்டிட்டாங்க கூடவே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பேரலல் அந்த பிடெக்கும் வரும், இதுவும். அந்த பையனுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், நல்லா இதுலேயும் ஆர்வமாக எடுத்து உட்காந்து படித்து அதில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா 2 டிகிரி வந்துடும்.
அப்போ அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். ஐஐடி டிகிரி கொடுத்துருவாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆசையாக யாரோ பக்கத்து வீட்டு சொன்னாங்க, எழுத்த வீட்டில் சொன்னாங்க, நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சேர்ந்துட்டு ஒரு 6 மாதம் ஆன உடனே, 1 வருஷம் ஆன உடனே, என்னால் முடியலப்பா அப்படின்னு இருக்குல்ல சில பேருக்கு. ரைட்டா? நான் என்னமோ சச்சின் டெண்டுல்கர் வேணுவிட்டு அப்பாவை திட்டி அதெல்லாம் வாங்கி துட்டு கட்ட சொல்லி போய் ட்ரைனிங்கில் சேர்ந்துருவேன், கிரிக்கெட் கோச்சிங். 10 நாள் ஆனவுடனே பார்த்தா மற்றெல்லாம் கிழி கேட்குறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என்னால் கோப்பா பண்ண முடியல. வரலாம்ல, எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியுமா? ஸோ அப்போ நீங்கள் வெளியில் வந்துடலாம்ல. வெளியில் வந்து அந்த டைமெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ இந்த கோர்ஸில் அப்படி இல்லை. 1 வருஷம் நீங்கள் படிச்சிங்க, உங்களால் அதை மெயின்டைன் பண்ணி அடுத்த நிலைக்கு போக முடியல, 2வது வருஷம் போக முடியல, ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா வந்துடலாம். ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, ஐஐடி சர்டிஃபிகேட். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணார், பாஸ் பண்ணாருன்னு கொடுத்துருவாங்க, அதோடு வந்துடலாம். 2 வருஷம் படித்து நல்லா பண்ணிங்கன்னா டிப்ளமா ஒன்று கொடுத்துருவாங்க, வெளில வந்துடலாம். ஸோ எக்ஸிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ பிடெக்கில் சேர்ந்தால் என்ன ஆகும்? 4 வருஷம் படித்து எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கி தான் வெளில வர முடியும். நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வழி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த 4 வருஷமும் வேஸ்ட். புரியுதா? 4வது வருஷம் பரீட்சை எழுதி மார்க் சரியாக வாங்கலை, அரியர்ஸ் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த டிகிரியே வாங்க முடியாது. 7 வருஷம் 8 வருஷம் கூட படித்து அந்த மாதிரி நிறைய பையங்க இருக்காங்க. திருப்பி எழுதி கஜினி முகமது, கோரி முகமது மாதிரி எழுதி படிக்கணும், பாஸ் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸிட் ஆப்ஷனும் கொடுப்பாங்க. இப்போ அதில் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் அதிலிருந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த அடுத்த லெவல் என்னென்னா அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், அதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆன்லைனில். இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி அது சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அது வந்துருச்சு. அது டாக்டர்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க, என்ஜினியர்ஸும் கொடுப்பாங்க. ஐஐடி மூலமாக நடக்குது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ யூ ஹாவ் அன் ஆப்ஷன்